இலவ மஞ்சு வியாபாரம் இன்றைக்கும் ஏன் தேங்குது அப்படின்னு சொன்னால், இதோட அலிமானம் இந்தியாவில் 3 மாநிலத்தில் தான் நடக்குது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம். இந்த 3 மாநிலத்தில் தான் இலவ மஞ்சை வந்து முழுமையாக வாங்கி உபயோகப்படுத்துகிறாங்க. மற்ற மாநிலங்களில் ரொம்ப கம்மி. இந்த 3 மாநிலங்கள்லையுமே இப்போ ஃபோம் மெத்தைகளுடைய தாக்கங்கள் அதிகமானதுனால இதோட அலிமானங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இலவ மஞ்சை பொறுத்தளவு இந்த வருஷம் விளைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால விலைவாசி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது விவசாயிகளுக்கு கொஞ்சம் பாதிப்பு கொடுத்தாலும் இதை குறித்து வியாபாரம் அதிகமாக ஆகணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் அதுக்குரிய சேல்ஸ் வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. வெளிநாட்டிலேருந்தும் இலவ மஞ்சுகளை இறக்குமதி பண்ணுறதுனால எங்களுடைய செல்லிங் பாயிண்ட்லாம் நாங்கள் எதிர்பார்த்த சேல்ஸு நடக்கலை. அதனால தான் இங்கே இருக்கிற மில்லுகளை வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஆர்டர்ஸ் வராமல் ரன் பண்ண முடியாமல் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து மக்கள் வந்து இலவ மஞ்சை வந்து பெரும்பான்மையை ஆதரித்து இலவ மஞ்சு மெத்தைகளை, தரமான இலவ மஞ்சு மெத்தைகளை வாங்கும்போது இந்த வியாபாரத்தில் எந்த விதமான தேக்க நிலை இல்லாமல் ஒரு சிறப்பான ஒரு நிலைமைக்கு போகும்னு நாங்கள் நம்புகிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு உற்பத்தி பொருள். இது வந்து விவசாயிகள் வந்து கொள்முதல் செஞ்சு அவங்களுக்கு நல்லபடியாக நாங்கள் ப்ராசஸ் பண்ணி வெளியே வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அது 10-60 வருஷமாக நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு இந்த தொழிலில் ஒரு சில மாற்றங்கள், சில லக்ஸரியஸ் பாயிண்ட்டு உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. அது வந்து செயற்கை முறையில் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து வரக்கூடிய ஃபோமு, கயரு, ரப்பர் மேட்ரஸஸ்ஸு இதனுடைய அவேர்னஸ் விளம்பரங்கள் அதிகமாக கொடுத்து இலவ மஞ்சு தொழில் வந்து நசுங்கிறதுக்கு இது ஒரு காரணமாக நினைச்சு. அது போக இலவ மஞ்சு வந்து மிக சிறந்த முறையில் நல்ல முறையாக வந்து தயார் பண்ணி இவ்வளோ மலிவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இந்த இலவ மஞ்சள் கொடுத்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் வந்து கரெக்டாக போயிட்டு இருந்தது. ஒரு சில காலங்கள் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இதில் நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு காரணம் என்னென்னா, ஒரே கமாடிட்டிக்கு 7-8 டேக்ஸி நாங்கள் சஃபர் ஆகிறதுனால விலையில் வந்து கூடுதலாக வச்சு விற்க முடியல. விற்கக்கூடிய பொருட்களை வந்து மக்கள் வந்து அதிகமாக விலை கொடுத்து வாங்குறதுக்கு அவங்களாலையும் முடியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போகும்போது இந்த தொழில் ஆட்டோமேட்டிக்காக வந்து நெல்லிவடையாக ஆரம்பிச்சிச்சு. ஆகக்கூடிய இந்த இலவ மஞ்சு வந்து மறுபடியும் நல்லபடியாக வரணும் அப்படின்னாச்சுன்னா எங்களுடைய கருத்துக்களை வந்து அரசின் கவனத்திற்கும் கலெக்டரேட்டுக்கும் நாங்கள் வந்து இதன் மூலயமா தெளிவுபடுத்திக்கொள்ள விரும்புகிறாங்க. இப்போ அந்த இலவ மஞ்சு வந்து பாதிக்கப்படுறது மெயின் காரணமே வந்து சிஎஸ்டி வரி தான். எப்படின்னா மெத்தைக்கு வந்து 18% வரி, அதே பஞ்சுக்கு வந்து 5% வரி, அந்த வாங்குற துணிக்கு 5% வரி. அதுக்கு அவருக்கு அதிகமான வரியின் காரணமாக இந்த வியாபாரம் வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கு. சம்சாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை உற்பத்தி பண்ணுறதே ரொம்ப அரிசி கொண்டு வரது ரொம்ப சிரமமாக இருக்குது. அவங்க போகிறது காய் அரிக்கிறதுக்கு கூலி வந்து 1250 ரூபா. அதை பறித்து அதை அங்கேருந்து வண்டியில் கொண்டு வந்து அதை உடச்சி அவன் எடுக்கும்போது ஒரு கிலோவுக்கு வந்து அவனுக்கு வந்து 60 ரூபாய்க்கு மேலே செலவு வருது. ஆனால் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விற்கிற விலைக்கு 40 ரூபாய்க்கு 45 ரூபாய்க்கு தான் பஞ்சு விற்கிது. அதனால் வந்து சம்சாரி வந்து அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இந்த தொழில் அதே மாதிரி முனிசிபாலிட்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அளவுக்கு அதிகமான வரி 2 மடங்கு கொடுத்துட்டாங்க. முதல்ல இருந்த வரி வந்து 10,000 இருந்துச்சுன்னா இப்போ இந்த கவர்மெண்ட்டில் வந்து அந்த வரியை 20,000 ஆகிட்டாங்க. அதே மாதிரி கலந்து பில்லும் அளவுக்கு அதிகமாக வருது. ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்த மாதிரி கிடையாது. ரா மெட்டீரியலோட காசு வந்து ரொம்ப கூடுதல். டிரான்ஸ்போர்ட்டும் அதே மாதிரி எல்லா பொருளும் கூடும்போது நாங்கள் போய் லைனில் போய் இந்த பஞ்சியை வச்சு விற்கிறது வந்து ரொம்ப சிரமப்படுறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.